அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் இஷ்டி காலம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இஷ்டி காலம் என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியின் இறுதி பகுதியும் அதனைத் தொடர்ந்து வரும் பிரதமை திதியின் முதல் 3 பாகங்களும் இணைந்த மிக புனிதமான நேரமாகும். இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜை, ஹோமம் மற்றும் வழிபாடுகள் தேவர்கள் நேரில் வந்து சூட்சும ரூபத்தில் ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குவார்கள் என்பது ஐதீகமாகும். இதனால் இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் சுபகாரியங்கள் செய்வது உயர்ந்தது. இஷ்டி காலத்தில் செய்யப்படும் பூஜையை அந்தந்த நாளுக்குரிய தேவர்கள் நேரில் வந்து சூட்சும வடிவில் ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குவதாக ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. தங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை, அதாவது இஷ்ட தெய்வத்தை இந்த நேரத்தில் வணங்கினால் நினைத்த காரியங்கள் கைகூடும். தொழிலில் முன்னேற்றம், ஆரோக்கியம் மற்றும் உலக நன்மைகளுக்காக இஷ்டி காலத்தில் ஹோமம் மற்றும் யாகம் செய்வது அதிக பலன்களை தரவல்லது. இந்த நேரத்தில் செய்யும் தானம், தர்மம் மற்றும் பிரார்த்தனைகள் இஷ்டி காலத்தின் சிறப்பான பலன்களை இரட்டிப்பாக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்தவுடன் உடனே வரும் இந்த நாளில் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் குலதெய்வ வழிபாட்டையும் தாராளமாக தொடங்கலாம். சுருக்கமாக இஷ்டி காலம் என்பது தெய்வ அருளை எளிதில் பெறக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த, மக்கள் அதிகம் அறியாத ஒரு சிறப்பு மிக்க காலமாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது மக்களுக்கு அதிகமாக யாருக்கும் தெரியாமல் இருப்பது வேதனைக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. கேலண்டரில் நட்சத்திரம், திதி, ராகு, காலம், குளிகை, யமகண்டம், நல்ல நேரம் மற்றும் விரதங்கள் தொடர்பான தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் இஷ்டி காலம் என குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்போம். இஷ்டி என்பது பௌர்ணமி அல்லது அமாவாசை திதியின் இறுதி பகுதியாகும். அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியின் முதல் 3 பகுதிகளும் இணைந்த காலமாகும். அதாவது இன்று அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியாக இருப்பின் நாளை இஷ்டி காலமாக இருக்கும். இந்த இஷ்டி காலத்தில் கடவுளுக்கு பூஜை செய்யும் போது பூஜைக்குரிய தெய்வமோ அல்லது தேவர்களோ அருகில் வந்து சூட்சும ரூபத்தில் நின்று இருந்தருளி வழிபாட்டை ஏற்றுக்கொள்வார்கள் என ஆன்மீக ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. தேர்வுகள், அதாவது தேவர்கள் நேரில் வந்து ஆசி வழங்கக்கூடிய மிக உன்னதமான நாள் என்பதனால் இந்த தினத்தில் வீட்டில் விசேஷம் அல்லது தொழிலுக்கான ஹோமங்கள் செய்தல், உலக நன்மைக்கான ஹோமங்கள், யாகங்கள் செய்யலாம். இந்த நாளில் ஹோமங்கள், யாகங்கள் செய்வதனால் அதனால் சக்தி பல மடங்கு புண்ணியத்தையும் பலனையும் தரக்கூடியதாக இருக்கும் என்பது நம்பிக்கையாகும். மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் சாதாரண நாட்களை விட அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கின்றன. இஷ்டி காலத்தில் பூஜை, ஹோமம் செய்வதனால் சகல தேவர்களின் அருளையும் கண்டிப்பாக பெற முடியும். இந்த மகத்தான தினத்தில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதன் மூலம் நல்ல பலன்களை தரவல்லது. இந்த இஷ்டி காலத்தில் முக்கியமாக அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு இந்த காலத்தில் பிடித்த தெய்வத்தை வணங்கினால் அனைத்தும் நமக்கு நன்மைகளாகவே நடக்கும். அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியின் இறுதி பகுதி, அதனைத் தொடர்ந்து வரும் பிரதமை திதியின் ஆரம்ப பகுதிகள் இணைந்ததே இஷ்டி காலமாகும். இஷ்டி என்பதற்கு யாகம், பூஜை அல்லது அர்ப்பணம் என பொருள். இந்த காலத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தால் இஷ்ட தெய்வத்தின் அருளும் வரங்களும் கிடைக்குமாம். வீட்டில் பூஜைகள், ஹோமங்கள், யாகம், தான தர்மம், குலதெய்வ வழிபாடு, உலக நன்மைக்கான பிரார்த்தனை செய்வது இது எல்லாம் உத்தமமாகும். முக்கியமாக அனைத்து மக்களிடத்திலேயே இது தெரியாமல் இருப்பது வருத்தத்திற்குரியதாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக இஷ்டி காலம், ராகு காலம் தெரியும், அது என்ன இஷ்டி காலம் எனும் தெரிந்து வைத்திருப்பார்கள். வாஸ்து நாளில் பூமி பூஜை செய்வது, முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வது என ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நாள் மற்றும் நேரத்திலும் ஒவ்வொன்றைய சிறப்பு என்று கூறுவர். சிறப்பான பலன்களை தரும் என்றும் சொல்லப்படும். இதில் பெரும்பாலானவர்கள் கேள்விப்படாத ஒரு காலம்தான் இந்த இஷ்டி காலமாகும். இதற்கு அப்படி என்ன சிறப்பு, இஷ்டி காலம் என்றால் என்ன என்பதை பற்றி அனைத்து மக்களும் இன்றளவும் தெரிந்து வைத்திருப்பதற்கு
மாபெரும் அர்த்தமாகும். இந்து மத சாஸ்திரங்கள் ஒவ்வொரு நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்திற்கேற்ற செயல்களும் செய்வதனால் முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு நல்ல நேரத்தில் சுபகாரியங்களும் ராகு காலத்தில் உக்கிர தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நாம் அனைவருக்கும் ராகு காலம், இமகண்டம், குளிகை போன்ற அசுப நேரங்கள் பற்றி நன்றாக தெரியும். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சுபகாலமாக இஷ்டிகாலம் பற்றி பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அது என்ன இஷ்டிகாலம், இதுவரை கேள்விப்படவே இல்லை என நினைப்பவர்கள் இதனை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இஷ்டிகாலம் என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியின் இறுதி பகுதி மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் பிரதம திதியின் ஆரம்ப பகுதிகள். இவை இணைந்த காலத்திலேயே இஷ்டிகாலம் என சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றனர். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று அமாவாசை என்று பௌர்ணமி என்றால் இஷ்டிகாலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். விளக்கமாக, பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியின் சுபகாரியங்கள் அல்லது நல்ல விஷயங்களை தூங்குவதையும் தவிர்ப்பார்கள். அதனால் பிரதமை துவங்கும் இஷ்டி காலத்தில் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டால் இஷ்ட தெய்வத்தின் அருள், வேண்டிய வரங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். வேத மரபு மற்றும் ஆன்மீக ஐதீகத்தின்படி இஷ்டி காலத்தில் செய்யப்படும் பூஜை, ஹோமம், யாகங்கள் மிகுந்த சக்தி வருகின்றன என நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். சூட்சும சக்திகள் ஏற்றுக்கொள்ளும் காலமாக இருக்கும். தெய்வ வழிபாட்டின் பலன் ஆழமான மனதில் பதியும் என்பதே ஆன்மீக விளக்கம். அதாவது, நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் அருளை பெறவும், நாம் விரும்பிய விஷயங்களை அல்லது தெய்வத்திடம் முன்வைத்த வேண்டுதல்களை அடைவதற்கு ஏற்ற காலமாக குறிப்பிடப்படுவதே இஷ்டி காலமாகும். இந்த நாளில் பூஜைக்குரிய தெய்வங்கள் அல்லது தேவர்கள் அருகில் வந்து வணக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பப்படுகிறது. தெய்வீக அருளை பெறவும், வேண்டுதல்களை நிறைவேற்றவும், புண்ணிய காலங்களை பெருக்கிக் கொள்ளவும் உகந்த ஒரு சிறப்பான ஆன்மீக நேரமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.